வணக்கம் நேயர்களே. எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவே அவசியம். இந்த நவீன காலகட்டத்தில் சுமார் 60% மேலான வாக்காளர்கள் இணைய உலகத்துல தான் ஆக்டிவா இருக்காங்க. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் தொகுதியுடைய எம்எல்ஏ யாரு, கிளை நிர்வாகிகள் யாருங்கிற வரைக்கும் அரசியல் தெளிவு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா நகரங்கள்ல அப்படி இல்லை. பக்கத்து தெருவில் இருக்கிற எம்எல்ஏ வீடு கூட இங்க பல பேருக்கு தெரியாது. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை, இந்த பரபரப்பான சென்னை அவங்கள அப்படி வச்சிருக்கு. 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில திமுகவுடைய தேர்தல் வியூக அமைப்பான பெண் டீம் ரொம்பவே ஆக்டிவா செயல்படுறாங்க. மற்ற கட்சிகளை விட பெண் டீம் வேகமா செயல்படுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த வேகமே பல பிரச்சனைகளுக்கும் காரணமா அமைஞ்சிடுது. தொகுதி வாரியா திறமையான நிர்வாகிகளை அடையாளம் காண்றதுல தான் கோட்டை விட்டுருக்கு இந்த பெண் டீம். ஆனா திமுக தலைமையோ பெண் டீமை தான் முழுசா நம்புது. என்ன நடக்குது உள்ள? திமுகவுக்கு துரோகம் இழைக்கிறதா பெண் டீம்? சட்டசபை தேர்தலுக்காக திமுக நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வரும் நிலையில் உண்மைக்கு புறம்பான விவரங்களை கட்சி தலைமைக்கு பெண் டீம் அளித்து வருவதாக உடன்பிறப்புகள் குமுறுகின்றனர். இந்த போக்கு தொடர்ந்தால் வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை அது பாதிக்கும் என்ற கருத்து நிலவுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் ஆலோசனை மற்றும் கள ஆய்வு பணிகளில் ஈடுபடுவதற்காக ஐபேக் என்ற நிறுவனம் களம் இறங்கியது. அந்த தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததை அடுத்து வரும் தேர்தலிலும் ஐபேக் நிறுவனமே திமுகவுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் தலைமையிலான பெண் என்ற நிறுவனமே அந்த பணிகளை திமுகவுக்கு செய்து கொடுத்தது. திமுக ஐடி விங்கில் உள்ள முக்கிய நிர்வாகிகள், தனியார் கல்லூரியில் அடிக்கடி அரசியல் தேர்தல் சர்வே செய்யும் பேராசிரியர் தலைமையிலான குழுவினர், பத்திரிகையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், ஊடக சீனியர்கள் சிலர், உளவுத்துறை அனுபவசாலிகள் உள்ளிட்டோரை ஒருங்கிணைத்து பெண் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த பெண் டீம் திமுக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் போதிலும் தொகுதி நிலவரங்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் பணம் இருக்கும் அரசியல்வாதிகளின் பக்கம் சாய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தங்களுக்கு துதிபாடும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் சிலர் தங்களை மீறி செயல்படும் எம்எல்ஏக்களை மட்டம் தட்டி வைத்து விடுகிறார்கள். மேலும் கட்சிக்குள்ளேயே ஒரு அரசியலை உருவாக்கி வேண்டியவர் வேண்டாதவர் என்ற கோடுகளை கிழித்து ஆடுபுலி ஆட்டத்தை போல பிடிக்காதவர்களை தட்டிச் சாய்க்கிறார்கள். இந்த கேம் தெரியாமலும் தொகுதியின் உண்மை நிலை புரியாமலும் மாவட்ட செயலாளர்களின் சொல்படி பெண் டீம் ஆடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் தேர்ந்த அரசியல் ஆலோசகர்கள். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளும் மக்கள் சந்திப்பை முதன்மையாக கருதுவதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். இந்த சந்திப்பின் போது பெண் டீம் கொடுக்கும் சர்வே முடிவுகளின்படியும் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் பெண் அமைப்பு மூலம் கள ஆய்வு செய்து திமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை அலசி ஆராய்ந்து தலைமைக்கு அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கைகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது தலைமைக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. காரணம், தனது சொந்த மாப்பிள்ளை சபரீசன் டீம் தவறு செய்யாது என்று முழுமையாக நம்பி தொலைக்கிறார் முதலமைச்சர். ஆனால் நிலைமையோ வேறு. இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 40 தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் அந்த 40 தொகுதிகளின் உண்மை நகலையா ஆராய்ந்தார் என்றால் $1,000,000 கேள்விகள். ஏனெனில் பெண் டீமின் செயல்பாடுகளில் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை என்கிறார்கள் திமுகவின் மூத்த நிர்வாகிகள். பெண் டீம் தற்போது முழுக்க முழுக்க பங்காளி சண்டைகளை உருவாக்கும் மையமாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பெண் டீமை வளைத்து போட்டால் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் பணம் உள்ள உடன்பிறப்புகள். தேர்தலில் உண்மையான கள நிலவரத்தை அறிய திமுகவின் வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பெண் டீம் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக பலவீனமாக இருப்பதாக முதலமைச்சரிடம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. பெண் டீம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறதோ அதே அளவுக்கு கட்சியில் செல்வந்தர்களாக இருப்பவர்களின் பக்கமே நிற்பதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தனது மருமகனின் பெண் டீமை மலை என நம்புகிறார். ஆனால் உள்ளே என்னென்னவோ குளறுபடிகள் நடந்தேறுகின்றன. நடிகர் விஜய் அரசியல் வருகை, அதிமுக பாஜக கூட்டணி,
அமமுக ஓபிஎஸ் தனித்து நிற்கும் நிலை என தமிழக அரசியலில் தேர்தல் சூடு பற்றி எரியும் வேளையில் திமுக தலைமைக்கே ஹல்வா கொடுக்கும் வேலையை தெரிந்தே செய்கிறதா பெண் டீம் என்ற ஆதங்கத்தையும் சேர்த்து கொட்டுகிறார்கள் உடன்பிறப்புகள்.